வணக்கம்டா மாப்ள தேனில இருந்து. ஹலோ வியூவர்ஸ். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனல் வந்து இப்போது ஒரு வீடியோ வரப்போகுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லாம் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்பேன். பட் ஆனால் லென்த்தி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதனால தான் இப்போது நம்ம சேனலில் இது வரைக்கும் ரியாக்ஷன் வீடியோ நம்ம பண்ணதே இல்லை. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானும் ஒரு ரியாக்ஷன் வீடியோ பண்ண போகிறேன். அதுவும் எந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்க போகிறேன்னா, நம்ம தளபதி 69ஓட அந்த ஒரு எமோஷ்னல் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ அவங்க சைட்லேருந்து அந்த வீடியோ ஒரு அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்குன்னு நானும் கேள்விப்பட்டேன். ஸோ நம்மளும் அதுக்கு ரியாக்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெஞ்சில் குடியிருக்கும் தளபதியோட ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்து தான் இந்த கடைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும்னு பேரே வச்சு. தளபதி ஃபேன் நிறைய பேர் வருவாங்க. அவரோட ஒவ்வொரு படம், அவரோட ஒவ்வொரு படம் ஹேர் ஸ்டைலு அதை பார்த்து தான் வந்து நம்ம காலேஜ் பசங்களுக்கு அது மாதிரி ஹேர் கட் பண்ணுறோம். பிரியமுடன் படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி தான் பிறந்தான். அதனால் பிரியமுடன் விஜய்னு அவனுக்கு பேரே வச்சுட்டோம். தளபதியை காட்டி தான் என்னை வளர்த்துது. அதனால் எல்லோரும் பிரியமுடன் விஜய்னு தான் கூப்பிடுவாங்க. ஏரியாவில் எல்லோரும் பிரியமுடன் விஜய்னு சொன்னால் தான் எனக்கு தெரியும். ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னும் ஒரு படம் தான் இந்த மாதிரி தேட்டரில் பார்க்க போகிறேன். நான் இந்த சினி லைனில் வந்து 30 வருஷமாக இருக்கேன். சார் 40 வருஷமாக சினிமா இதில் வேலை செய்கிறோம். நான் சினிமா தொழிலில் வெல்டிங் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். பத்திரிலேருந்து ஆர்மி ஸ்டுடியோவில் பெரிய பெரிய செட்டுங்க, நிறைய படம் கில்லி. முதல் முறையாக ஒரு 100 வெல்டர் வச்சு வேலை செஞ்சது அந்த படம். 24 தொழிலாளியும் வேலை செய்கிறாங்க. 50 வெல்டருக்கு சினிமாவுக்கு வர காரணமே வந்து விஜய் சார் தான். கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 குடும்பம் வந்து விஜய் சார் மூலமா போயிட்டு குறைஞ்சபட்சம் 500-1000 பேர் வேலை செஞ்சு தான் இருக்காங்க. 69 പടത്തോടെ നിർത്തറാറ് அப்படின்னு എല്ലാവർക്കും கொஞ்சம் സങ്കടം இருக்கு. അണ്ണൻ തളപതി 69 ശേഷം പടം ചെയ്യുന്നില്ല എന്ന് കേട്ടതോടെ കേരളത്തിലെ ഓരോ ആരാധകരും സങ്കടത്തിലാണ്. വിജയണ്ണ എന്ന് പറഞ്ഞാൽ ഞങ്ങൾക്ക് ജസ്റ്റ് ഒരു സ്റ്റാർ മാത്രമല്ല, വീട്ടിലൊരു അംഗത്തെ പോലെയാണ് നമ്മൾ കണ്ടിരിക്കുന്നത്. தளபதி படத்துக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு என் வீட்டிலேருந்து பிள்ளைய கேட்டால் நான் என்ன பதில் நான் சொல்கிறது? எங்கள் படங்கள் ஸ்டாப் பண்ணிட்டா எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு பார்ட் போகிற மாதிரி. അണ്ണൻ തളപതി 69 ശേഷവും படம் செய்யணும் എന്നുള്ളത്. இந்த கில்லி ரீலீஸ் ஆன இந்த படத்துக்கே நாங்கள் இவ்வளோ ஹாப்பியாக கொண்டாடினோம். அது சாரோட லாஸ்ட் படத்துக்கு நாங்கள் இன்னும் இதோட திருவிழா போல் கொண்டாடுறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமும் அந்த 69 படமும் நாங்கள் ரீலீஸ் பண்ணி பார்க்கறதுல அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். கோட் படம் நாங்கள் கொண்டாடணும், இந்த படம் நாங்கள் நல்லா கொண்டாடணும், அடுத்த படம் கொண்டாடுவோம். ஆனால் தேட்டர் விட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக எங்களுக்கு வருத்தம் இருக்கும். ரொம்பவே கஷ்டமாகவே இருக்குது மனசு. இந்த கல்ச்சரே அவ்வளோதான் இதோட முடிஞ்சிச்சு, வேறு எதுவுமே சொல்கிறதில்ல. ஒரு ரசிகையாகவும் ஒரு தங்கச்சியாகவும் சொல்கிறேன் நான்.
இதே தேட்டரில் அதே மாதிரி ஒரு செலிப்ரேஷன் யாருமே இது வரைக்கும் இந்த பார்த்ததாக இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் இங்கே நடக்கும். கொரோனா பீரியடில் வந்து தேட்டரே மூடலாங்கும் போது இவர் ஒருத்தர் தான் ஃபைட் பண்ணி இந்த மாதிரி தேட்டருக்கு தான் கொண்டு வருவேன் என் படத்தை, என்னை நம்பி ரசிகர்கள் இருக்கிறாங்க, ஊழியர்கள் இருக்காங்க, தேட்டருக்காரங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபைட் பண்ணார். ப்ரொடியூசர் எல்லாருமே கம்பல் பண்ணாங்க, இந்த மாதிரி முடியல எனக்கா பொறுமையாக இருன்னு சொல்லி. அவர் கொண்டு வந்ததுனால தான் நாங்கள் தேட்டர் இப்போ நடத்திட்டு இருக்க. இல்லை நாங்களாம் அப்பவுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு குழப்ப தேடி போயிருப்போம். ఇక ఒక 3 గంటలు మాత్రమే థియేటర్లో ఆయన సినిమాని సెలబ్రేట్ చేసే అవకాశం మనకి దక్కుతుంది. இப்போ 69 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. என்னென்னா அரசியலுக்கு வர போகிறாரு, யார் டைரக்டர், யார் கம்பெனிஸ், இப்படிலாம் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு டேரக்டர் யாருன்னு தெரியல. இந்த படம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவோம், கெரியரில் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். முதல் ஷோவில் நான் மட்டும் இல்லை, என் பையன், என் மனைவி, என் பொண்ணு, என் மருமக, என் பேத்தி, இன்னும் பிறக்க போகிற அடுத்த பேரை குழந்தை மாச குழந்தையோட வந்து நாங்கள் படம் பார்த்து அவரை வாழ்த்துவோம். 69 படத்துக்கு மரணம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த FDFS போகிறப்போ அது ஒரு மாதிரி மிக்சட் எமோஷனாக இருக்கும். அது எப்படி கன்வே பண்ணுறதுன்னே தெரியல. ಅವರು ಫಿಲಮ್ ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ಲಿ ಆಗಲಿ ರಾಜಕೀಯದಲ್ಲಿ ಆಗಲಿ ನಯನ್ ಈಸ್ ಆಲ್ವೇಸ್ ಎ ನಯನ್. ஸோ ஓகே கைஸ், ஒரு வழியாக பார்த்து முடிச்சாச்சு. உண்மையாக ரொம்ப ரொம்ப ஒரு எமோஷ்னலான வீடியோ தான் இது. ஏன்னா இப்போது இவ்வளோ வருஷமாக சினிமாவில் என்டர்டெயின் பண்ணிவிட்டு இப்போது சடன் விட்டுட்டு போகிற அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம்தான். அதுவும் ஃபேன்ஸுக்கெல்லாம் அது ரொம்ப ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயந்தான். நானும் சூப்பர் ஸ்டாரோட மிகப்பெரிய ரசிகன் தான். ஆனால் எனக்கு இந்த மனுஷன் விட்டுட்டு போகிறேன்னு சொன்னது என்னாலே ஏற்றுக்க முடியல. பட் ரசிகர்கள்லாம் எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு எனக்கும் தெரியலை. இன்னும் நிறைய படம் போனால் நல்லா இருக்கும். என்னோட அபிப்பிராயம் இல்லை, எல்லாரோட ஆசையும் அதுதான். இன்னும் நிறைய படம் போனால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் என்னமோ 69 தான் அவரோட ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த ஒரு லாஸ்ட் ப்ரெசன்ஸு. அதனால் கண்டிப்பாக இது ரொம்ப பெரிய லெவலில் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயும் என்னென்னா வினோத் வேறு டைரக்ட் பண்ணுறாரு. வினோதோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ்ட் ரிவ்யூஸாக தான் ஓடிச்சு. அதுலேயும் இந்த வலிமை ரொம்ப ட்ரால் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு கிராண்டியர் படமாக, ஏன்னா வினோதுக்கும் தெரியும் இது அவரோட கடைசி படம், அதனால் ரொம்ப எதிர்பார்ப்பு ஹெவியாக இருக்கும் அப்படின்னு தெரியும். எல்லாரும் ஸ்க்ரீனில் அவரை லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் அதுதான். அதனால் அவருக்கும் அந்த சீரியஸ்னஸ் தெரியும். அதனால் நல்லா பண்ணுவாருன்னு நம்புகிறேன். என்னென்னா மெமரிஸ் ரொம்ப ஜாஸ்தி எனக்கு இல்லை, நிறைய பேருக்கு மெமரிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது தளபதியோட படங்கள்னால. இந்த ஸ்கூலுக்கு போகிற டைம், இந்த காலேஜ் போகிற டைமு, இதெல்லாம் இந்த மாதிரி டைம்லலாம் நிறையா கிளம்பும் போதே அந்த சாங்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே தான் போவோம். இந்த துல்லாத துல்லும் ஷாஜகான், அப்புறம் இந்த பத்ரி, இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் நிறைய கேட்டுகிட்டே தான் போவோம். மெமரிஸ் ரொம்ப அதிகம். அவரோட படங்களாக இருக்கட்டும், அவரோட சாங்ஸாக இருக்கட்டும், திருமலை ஆல்பம், இதெல்லாம் மெமரிஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ என்னென்னா சில இடங்களை என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, அந்தளவுக்கு தான் இந்த வீடியோ ஆக்சுவலி இருந்துச்சு. ரொம்ப எமோஷ்னலாக தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி எப்படி அதை அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஃபீலை எப்படி ஆடியன்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பார்த்து தான் இந்த வீடியோவை பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாரு, அவரோட கடைசி படம் இது அப்படின்னே ஒரு பயங்கர சென்சேஷன் தான் போயிட்டே இருக்குது. ஆக்சுவலி அவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு அது ஏற்றுக்க முடியாமல் தான் இருந்துச்சு. நான் கூட விட்றா இப்படி தான் சொல்லுவாங்க, அப்புறம் பார்க்கலாம் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் நினச்சேன். பார்த்தாக்கா இது விஷயம் ரொம்ப சீரியஸாக போய் அவரோட கடைசி ஃபிலிமோட அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும் இப்போ வந்துடுச்சு. அதனால் இது கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம்தான்.
இன்ஃபேக்ட் என்னென்னா சினிமாவில் அவர் நம்மளுக்கு என்டர்டெயின் பண்ணாமல் வேறு பாலிட்டிக்கில் போய் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அது நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஸோ எனிஹவ் வெயிட்டிங் ஃபார் தளபதி 69. ஸோ பார்ப்போம் இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் ஜர்னியை க்ரியேட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் சத்தியமாக ஒன்றையும் நான் சொல்கிறேன், தியேட்டர் விட்டு வெளியே வரும்போது எல்லாரும் கண்டிப்பாக அழுதுகிட்டே தான் வருவாங்க, அது மட்டும் கேரண்டி. அது மட்டும் நான் நிச்சயமாக சொல்லுவேன். தட்ஸ் இட் கைஸ். ஸோ இந்த ரியாக்ஷன் வீடியோ இதோட நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். See you in another video.